வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சன்னாராம். பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இந்த பர்சனல் ஃபினான்ஸுக்கு ஒரு 5 கீ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு வரப்போ அது ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்று ஜென்ரல் சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம், இன்னொன்று எமர்ஜென்சி ஃபண்டுக்கான சேவிங்ஸ்னு சொல்லலாம். இந்த ஜென்ரல் சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம மேபி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு மாச கடைசியில் நமக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லைன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வைக்கிறது ஒரு ஜென்ரல் சேவிங்ஸ். இன்னொரு சைட் பார்த்தோம்னா எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது என்ன? ஒரு 6 months நம்ம வேலைக்கே போகலை அப்படின்னாலும் நம்மளோட லைஃப்ல ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஃபினான்ஷியலி. ஸோ அந்த அளவுக்கான கார்பஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். மினிமம் 6 months, 1 yearலாம் முடியும்னா சூப்பர். ஸோ எனக்கு மாச செலவு ஒரு 20,000 ஆகுது அப்படின்னா 20 into 6, 1,20,000 நான் வச்சுக்கணும், ரெடியா இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த 6 months என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நமக்கு பெரிய லெசன் யார் கற்றுக் கொடுத்தான்னு பார்த்தா COVID-19 கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ நாம எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கணும், இன்னொரு பக்கம் ஜென்ரல் சேவிங்ஸ் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா லிக்விட் ஃபண்ட்ஸில் வைக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கிற காசு லிக்விடிட்டி ரொம்ப ஹையாக இருக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் என்ன? சேவிங்ஸ். ரெண்டாவது விஷயம் இன்வெஸ்டிங். ஸோ நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற காசை வீட்லயே வச்சிருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காசு வளரவே வளராது, அது அப்படியே லாக்கருக்குள்ள இருக்கும். ஸோ அந்த காசை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை இன்வெஸ்ட் பண்ணணும். எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பல டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நீங்க அதை கோல் வைஸ் லிங்க் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கலாம். நீங்க ஷார்ட் டேர்முக்கு பண்றீங்களா, மிட் டேர்முக்கு பண்றீங்களா, லாங் டேர்முக்கு பண்றீங்களா, என்ன ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசைட் பண்ணிக்கலாம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும், எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க போடலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க போடலாம். இப்போ இந்த லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சொன்னேன் இல்லையா? ஷார்ட் டேர்ம்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போடலாம், மிட் டேர்ம் அப்படின்னா ELSS ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல போடலாம். அதுவே நீங்க லாங் டேர்முக்கு பிளான் பண்றீங்கன்னா நீங்க NPSல போடலாம், லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஒரே ஒரு ஆன்சர், பைசா வளரணும் அப்படின்னா we should invest. இன் ஃபியூச்சர் நமக்கு காசு வேணும் அப்படின்னா we should invest. ஏன்னா நம்ம எப்பயுமே ரொம்பவே கரெக்டா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மா யோசிக்க முடியுமானா முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்லயும் கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு, நம்ம யோசிக்கிற அளவுக்கு நமக்கு காசு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் நம்மளோட அப்படைட் என்ன, ரிஸ்க் அப்படைட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 விஷயங்கள் மட்டும் இப்போ நான் சொல்றேன் இன்வெஸ்டிங் கீழே. ஃபர்ஸ்ட் ஒன், எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத யோசிச்சுக்கணும். ரெண்டாவது, உங்க ரிஸ்க் அப்படைட் என்ன அப்படின்றத யோசிச்சுக்கணும். ஸோ இது 2 யோசிச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பர்சனல் ஃபினான்ஸோட செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் சேவிங்ஸ், செகண்ட் ஒன் இன்வெஸ்டிங். மூணாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். இந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, இன்சூரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன? எனக்கு அப்புறம் என் ஃபேமிலி சேஃபா இருக்கணும், அதனால நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் இனிமே இல்லை அப்படின்னா என்னோட ஃபேமிலி ஃபினான்ஷியலி சேஃப் அண்ட் சவுண்டா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். ரெண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ். எனக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி, சேவிங்ஸ் ஆகட்டும், எமர்ஜென்சி ஃபண்ட் ஆகட்டும், இல்லைன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல எனக்கு கை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வழி கிடைக்கும். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன? மார்ட்கேஜ் ப்ரொடெக்ஷன். ஸோ மார்ட்கேஜ்க்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதையும் நம்ம கண்டிப்பா செய்யணும். நாலாவது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஸோ பேர்லயே உங்களுக்கு தெரியும், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நமக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம இந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளா இருக்கணும், எப்பயுமே நம்மளோட ஃபேமிலி ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ஏதாவது நடக்கிறப்போ என்ன ஆகும்? நான் சொன்ன மாதிரி நம்ம சேவிங்ஸ், எமர்ஜென்சி ஃபண்டு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு இருக்கிற எல்லா காசையும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். ஸோ 3 ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் சேவிங்ஸ், செகண்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட், தேர்ட் ஒன் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். நாலாவது என்னன்னு பார்த்தோம்னா டாக்ஸ் சேவிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செக்ஷன் 80C, செக்ஷன் 80D நம்ம டாக்ஸ் சேவ் பண்ணலாம் இது கீழே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும். நிறைய ஆப்ஷன்ஸ் அதுக்கு அவைலபிளா இருக்கு. ஏன்னா டாக்ஸ் சேவிங் மூலமா நிறைய காசு நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம சேவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம ஏன் சேவ் பண்ணாம இருக்கணும்? ஸோ அதை யோசிச்சு நம்ம செய்யணும். இது நம்மளோட நாலாவது ஆஸ்பெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் சேவிங்ஸ், செகண்ட் ஒன் இன்வெஸ்டிங்,
மூணாவது ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன், நாலாவது டாக்ஸ் சேவிங், அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஸோ பர்சனல் ஃபினான்ஸில் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் வந்து இருக்கு. ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வயசுல நம்ம ஓடுறோம், வேலை பார்க்குறோம், பிரச்சனை கிடையாது. பட் இன் ஃபியூச்சர் அந்த டைம்ல நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா, நம்ம கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? பைசா இல்லாமல் லைஃப்ல எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து வாழ முடியாது. அது உண்மையான ஒரு விஷயம். ஸோ நம்மள ஒருவேளை நம்ம குழந்தைங்களே வந்து பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம எங்கே போய் நிற்போம்? நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வயசுல வேலைக்கு போக முடியுமான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. நம்ம ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது, நமக்கு எவ்வளோ வயசு இருக்கோ அதை பொறுத்தது. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸி பண்ணணும் ஃபியூச்சரை, கொஞ்சம் கூட வந்து சேஃபாக யோசிக்கணும். ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங் கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும். நம்ம பார்த்துருக்கோம், என்னதான் சொன்னாலும் சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது. பட் என்னதான் சொன்னாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன வேணா வந்து நடக்கலாம். எத்தனையோ குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸை அபண்டன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாம வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ நம்ம குழந்தைங்க அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. பட் இன்கேஸ் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வி ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். அதுக்கு தான் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் வந்து பண்ணுறோம். என்பிஎஸ் நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இல்லைன்னா பிபிஎஃப் ஆப் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ரெண்டு பார்ட்டாக வந்து பிரியும். ஒன்று கார்பஸ் பில் பண்ணுறது, அதாவது அந்த அமௌண்ட்டை உருவாக்குறது. இன்னொன்று ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து செய்யறது. இதை பில் பண்ணுறது எப்படி பண்ணலாம், அதாவது இந்த அமௌண்ட் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்பிஎஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இன்னொன்று பார்த்தோம்னா பிபிஎஃப் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கார்பஸை பில் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நாம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம். என்னவா இருக்கலாம்? ரெண்ட் வழி நமக்கு வந்துட்டு இன்கம் கிடைக்கிறதுக்கானதை செட் பண்ணிக்க முடியும். ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் நம்ம வாடகைக்கு விடுறோம்னா, வயசானதுக்கு அப்புறமும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு அதுல இருந்து காசு வந்துட்டு தான் வந்து இருக்கும், பிரச்சனை இருக்காது. இன்னொன்று பார்த்தோம்னா எஸ்டிபி வித்ட்ராவல் வந்து செய்யலாம். இல்லைன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஆன்விட்டி, அது நமக்கு வந்து இன்கம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங் அப்படின்றப்போ ஒரு கார்பஸை பில் பண்றது மட்டும் கிடையாது. நம்மளால ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறமும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னா அதை விட நிம்மதியான விஷயம் எதுவும் வந்து கிடையாது. ஸோ அப்படி வந்து பிளான் பண்ணிக்கணும். அண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் கண்டிப்பா செய்யணும். எப்போ செய்யணுன்ற கொஸ்டின் கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறோம் இல்லையா, அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஒருவேளை நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணல இது வரைக்கும்னா, இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. தேர் ஆர் மெனி டைப்ஸ். எப்படி வேணா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு டைம்ல ஒரு 50, 60, 70 நமக்கு காசு கிடைக்கிற மாதிரி வழி வந்து நம்ம நிறைய செய்ய முடியும். ஸோ நாம அதை பத்தி கண்டிப்பா வந்து யோசிக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சேவிங்ஸ், செகண்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட், தேர்ட் ஒன் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன், ஃபோர்த் ஒன் டாக்ஸ் சேவிங், ஃபிஃப்த் ஒன் ரிட்டைர்மெண்ட் பிளானிங். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் பர்சனல் ஃபினான்ஸ். அண்ட் நம்ம வந்துட்டு செய்யணும், இந்த 5 விஷயங்களும் வந்து செய்யணும். செஞ்சோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளா எப்பயுமே வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, நீங்க ஒருவேளை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு வந்து வரும். சின்ன விஷயம் தாங்க, இதோட சின்ன விஷயம் தாங்க. இப்ப நான் எவ்வளவு விஷயம் சொன்னேன் இல்லையா, இதோட டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு இன் டெப்த் கிடைச்சிச்சுன்னா, இதை பத்தி எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட காசை நம்மளே பார்த்துக்கலாம், கிடைக்கிற காசை டபுள் ஆக்க முடியும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இது எல்லாமே பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப். உள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு. இன்னும் நிறைய கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ணிட்டு வந்து இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப், மாடியூல் பை மாடியூல் சொல்லி கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு, லோன்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.